நடத்துவதாக இருந்தால் பள்ளிக்கு நிறைய பிள்ளைகள் வருவார்கள் என்று சொன்னார். எவ்வளவு செலவாகும்? உடனே நிதியமைச்சரை அழைத்தார்கள். சி சுப்பிரமணியத்தை அழைத்து, ஐயா இது போன்ற திட்டம் இருக்கிறது ஐயா, நல்ல திட்டம், ஆனால் கஜானாவில் ₹1 கூட கிடையாது என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு செலவாகும்? ₹1 கோடி செலவாகும், ₹1 கோடி செலவாகும் என்று சொன்னார். காமராஜர் சொன்னார், தமிழகம் முழுவதும் 118 கல்வி ஆய்வு மாநாடுகளை போடுங்கள். அதற்கு நானே நேரில் சென்று மடிப்பிச்சை எடுத்தாது என் பிள்ளைகளுக்கு நான் மதிய உணவு விடுவேன் என்று அந்த பணத்தை, வருமானத்தை கொண்டு வந்து மதிய உணவை கொண்டு வந்தவர் தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த காமராஜர் தமிழக வளர்ச்சிக்கு உண்மையான நோக்கம், உண்மையான எண்ணம், உண்மையான சிந்தனை, உண்மையான செயல்பாடு கொண்டிருந்தவர் காமராஜர் அவர்கள். அந்த காமராஜரின் உண்மையான பக்தன், உண்மையான தொண்டன் ஐயா மூப்பனார் அவர்கள். அதே உண்மையான நோக்கம், உண்மையான எண்ணம், உண்மையான சிந்தனை, உண்மையான செயல்பாடு காங்கிரஸ் வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் அவர் உதவியவர் ஐயா மூப்பனார் அவர்கள்.